வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்டம் லால்குடி மகாலட்சுமி நகரை சேர்ந்தவர் இளஞ்செழியன் டிராக்டர் பட்டறை நடத்தி வருகிறார். இவரது மனைவி சுகுணா, மகன்கள் விவேக், விக்னேஷ். புதன் இரவு சுகுணா கீழ்வீட்டிலும் இளஞ்செழியன் மற்றும் மகன்கள் மாடியிலும் தொங்கினர். மர்ம நபர்கள் வீட்டின் பின் கதவின் பூட்டை உடைத்து வீட்டிற்குள் புகுந்தனர். பீரோவில் இருந்த 30 பவுன், 20,000 ரூபாய் மற்றும் உண்டியலை கொள்ளையடித்தனர். வீட்டின் சமையலறையில் இருந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு வீட்டின் அருகில் உள்ள வயல்வெளியில் அமர்ந்து நிதானமாக சாப்பிட்டுவிட்டு சென்றனர். காலையில் போட்டு உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இளஞ்செழியன் பீரோவில் இருந்த நகை, பணம் மற்றும் உண்டியல் கொள்ளை போனதை உறுதி செய்தார். சமயபுரம் போலீசார் கொள்ளையர்களை தேடுகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஆலாங்கொம்பு பகுதியில் உள்ள SSVM பள்ளியின் 24ஆம் ஆண்டு விளையாட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தாளாளர் மணிமேகலை மோகன்தாஸ் தலைமை வகித்தார். இதில் LKG முதல் +2 வரை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மாணவர் மாணவியர் என தனித்தனியாக 100 மீட்டர் ஓட்டம், 500 மீட்டர் ஓட்டம் உள்ளிட்ட தடகள போட்டிகள் நடத்தப்பட்டன. வெற்றி பெற்றோருக்கு பள்ளி தாளாளர் பரிசுகள், கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். திருப்பூர் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 285 நீர்நிலைகளில் விவசாய பயன்பாட்டிற்காக வண்டல் மண் மற்றும் களிமண் எடுக்க கலெக்டர் கிறிஸ்துராஜ் அனுமதி வழங்கினார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மண் கடத்தல் மாஃபியா கும்பல் ஊழல் அதிகாரிகளுடன் கைகோர்த்து மண் கடத்தலில் ஈடுபட்டு கனிம வளங்களை கொள்ளையடித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பல்லடம் ஒன்றியத்தில் கரடிவாவி, செமிபாளையம், கரைப்புதூர், பருவாய், அனுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள நீர்நிலைகளில் மண் கொள்ளை ஜோராக நடந்து வருகிறது. அனுப்பட்டி குட்டையில் மட்டும் 1000 யூனிட்டிற்கு மேல் கிராவல் மண் கடத்தப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர். ஆனால் சிறு குறு விவசாயிகள் யாருக்கும் அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து ஆய்வு செய்ய தாசில்தார் ஜீவானந்தம் அனுப்பட்டி குட்டை பகுதிக்கு வந்தார். அவரை சிறு குறு விவசாயிகள் சிறைப்பிடித்தனர். மண் எடுக்க விவசாயிகள் காத்திருக்கும் நிலையில் பண முதலைகளுக்கு அனுமதி வழங்கி கனிம வளங்கள் கொள்ளை போக அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாக விவசாயிகள் வாக்குவாதம் செய்தனர். எங்களுக்கு அனுமதி வழங்கும் வரை இனி யாரையும் மண் எடுக்க விடமாட்டோம் என விவசாயிகள் கொதிப்படைந்தனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வந்த BDOவிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
மண் அள்ள கொண்டுவரப்பட்ட ஜேசிபி இயந்திரங்கள், லாரிகள் ரோட்டோரம் நிறுத்தி வைக்கப்பட்டன. மண் அள்ளுவதில் ஏற்பட்ட பிரச்சினையால் அணுப்பட்டி கிராமம் பரபரப்பாக காணப்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே நடுவலூர் கிராமத்தில் அருங்காட்டம்மன், பெரியம்மன், சின்னம்மன் மற்றும் கைலாசநாதர் கோவில்கள் உள்ளன. இக்கோவிலில் கடந்த 2004 நடந்த தேர் திருவிழாவின் போது இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தேர் திருவிழா நிறுத்தப்பட்டது. கோவில் திருவிழாவை அனைத்து சமுதாயத்தினரும் இணைந்து நடத்த முன்வந்தனர். இது தொடர்பான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது. தொடர்ந்து 21 ஆண்டுகளுக்கு பின் தேர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக கிராம மக்கள் இணைந்து செய்தனர். இந்து அறநிலைய இணை கமிஷனர் விமலா தேரின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்தார். அப்போது தேர் சக்கரம் உறுதித்தன்மை இல்லாமல் இருந்தது. இதனால் 10 அடி தூரம் மட்டுமே தேர் இழுக்க அனுமதி வழங்கினார். அலங்கார தேரில் அருங்காட்டம்மன், பெரியம்மன், சின்னம்மன் எழுந்தருளினர். கெங்கவள்ளி தாசில்தார் பாலகிருஷ்ணன் முன்னிலையில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 5 அடி தூரம் மட்டுமே தேரை இழுத்து நிறுத்தினர். 21 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற தேர் திருவிழாவில் கெங்கவல்லி, நடுவலூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமான கிராமங்கள் உள்ளன. விவசாயம் மட்டுமே அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளது. ஒற்றை காட்டு யானை மற்றும் யானை கூட்டங்கள் தினமும் ஊருக்குள் புகுந்து விளை பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. தொண்டாமுத்தூர் தடாகம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தேனம்பாளையம் பகுதியில் விவசாயம் செய்து வருகிறார். அங்கு புதன் இரவு வந்த ஒற்றை காட்டு யானை தோட்டத்தில் பயிரிட்ட வாழை மற்றும் பாக்கு மரங்களை உடைத்து சேதப்படுத்திவிட்டு சென்றது. விவசாயி செந்தில்குமாருக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் 12,700 கோடி மதிப்பில் பட்ஜெட் தாக்கல் செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியது. ஜூலை 31ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. கவர்னர் ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகிறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். சென்ற ஆண்டு அதுக்கான 50 கோடி ரூபாய் திட்ட வரைவு அறிக்கை தயாரிப்பதற்கான ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. திண்டிவனம் டு பாண்டிச்சேரி, பாண்டி டு கடலூர் ரயில் பாதை திட்டத்திற்கு சென்ற ஆண்டு 50 கோடி ரூபாய் அதுக்கான நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த அறிக்கையானது மத்திய அரசு சமர்ப்பித்தவுடன் அதற்கான பணிகள் விரைவில் துவங்க இருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கின்ற மீண்டும் நாம் திருப்ப சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு திட்டங்களை செலவு செய்வதற்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கின்ற போது அந்த நிதியிலே முழுமையாக செலவு செய்யப்படுவதில்லை. அரசு அதிகாரத்தின் மெத்தனைத்தாலும் அது செலவு செய்யப்படுவதில்லை. ஆமா, ஜல்சக்திக்கு மற்ற மாநிலங்களை விட மிக குறைவான நிதி 100% முழுமையாக மத்திய அரசுடைய கிராண்ட் மானியத்துடன் கூடிய அந்த நிதியானதை கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு 33 கோடி ரூபாய் கேட்டு வாங்கினாங்க. அப்போது இருந்த துறை செயலர் வெறும் 33 கோடி. அப்போது இருந்த செயலர் அவர்கள் அதை வெறும் 1 கோடி செலவு பண்ணி 32 கோடி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அதே ஆண்டுல நம்ம விட மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட லட்சத்தீவுல 54,000 பேர் தான் இருக்காங்க. அங்க அந்த நிதியாண்டுல மட்டும் 1,500 கோடி ரூபாய் வாங்கி அதை முழுமையாக செலவு பண்ணாங்க ஜல்சக்தியில. அதுபோன்று புதுச்சேரியில் இருக்கின்ற அதிகாரிகள் திட்ட வரைவு அறிக்கை தயாரிப்பதிலும் மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் தாமதப்படுத்திக் கொண்டது. மத்திய அரசானது 8 கோடி 14 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்காங்க புதுச்சேரிக்கு. காகிதம் எல்லாம் சட்டப்பேரவை பணியும் இருக்கும். எல்லா காகிதம் எல்லாம் பட்ஜெட் டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல் முறையில் திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான டெண்டர் விடப்பட்டு அது முழுமையாக செயல்படுத்துவதற்கான முயற்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை படிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஏன்னா வேலை நடந்துருக்கு உள்ள சட்டப்பேரவையில்.
அது முடிஞ்சா அந்த 2ஆம் தேதிக்குள்ள முடியுமான்னு தெரியல. அது முடிச்சிடும். 8 கோடியே 16 லட்சம் ரூபாய் மத்திய அரசு முழுமையா வந்து கிராண்ட் கொடுத்து அதை பண்றாங்க. காகிதம் இல்லா சட்டப்பேரவை.